மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த அள்ளிவிளாகம், காத்திருப்பு, செம்பதனிருப்பு, நடராஜபிள்ளை சாவடி, கருவி, ராதாநல்லூர் உள்ளிட்ட கிராமங்களில் 200 ஏக்கர் செங்கரும்பு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகை நெருங்கும் வேளையில் நன்றாக விளைந்துள்ள கரும்புகளை நல்ல விலைக்கு விற்கலாம் என விவசாயிகள் மகிழ்ச்சியில் இருந்தனர். இன்னும் 15 முதல் 20 தினங்களில் அறுவடைக்கு தயாரான கரும்புகளை காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்துவதால் விவசாயிகள் வேதனையில் ஆழ்ந்துள்ளனர். இரவு நேரங்களில் கரும்பு வயல்களுக்கு கூட்டமாக வரும் காட்டுப்பன்றிகள் கரும்புகளை வேரோடு கடித்து சாய்த்து தின்று அழித்து வருவதாகவும் விவசாயிகள் கூறுகின்றனர். அள்ளிவிளாகம் பகுதியில் முத்துக்குமார் என்பவர் பயிரிட்டிருந்த 10,000 கரும்புகளில் தற்போது வரை 5,000 கரும்புகள் காட்டுப்பன்றிகளால் சேதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதனால் 1,50,000 வரை அவருக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கரும்புகளை மட்டுமல்லாமல் வாழை உள்ளிட்ட பயிர்களை நாசப்படுத்தும் காட்டுப் பன்றிகளை சுட்டு பிடிக்க மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியும் இதுவரை வனத்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. எனவே விரைந்து நடவடிக்கை எடுத்து காட்டுப் பன்றிகளை சுட்டோ அல்லது உயிருடன் பிடித்தோ அப்புறப்படுத்த வேண்டும் என வனத்துறைக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.